Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் எப்படி நாங்கள் வந்து பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணுற பைத்தனை யூஸ் பண்ணி சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து we're going to build a small text editor. அதாவது வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஒரு கமாண்ட் லைனில் என்டர் சம்திங் சொல்லி கேட்கும். அது நாங்கள் என்டர் பண்ண அந்த டேட்டாவை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் அப்பெண்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பார்த்த கன்செப்டை ப்ராக்டிஸுக்காக வேண்டி இப்படி செய்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ டெக்ஸ்ட் ஃபைலை சொன்னால் இந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே வந்து நான் என்டர் பண்ணுற டேட்டாலாம் கீழே என்டர் ஆகி கொண்டு போகும். எங்கே என்டர் பண்ணுவேன்னு கேட்டால் I will enter in the CMD, இந்த Python program. ஓகே, அதுதான் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் 2. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த while true வந்து தெரியலை, நான் உங்களுக்கு லூப்பில் வந்து சொல்லி தந்தேன்னு சொல்லி. இது ஒரு இன்ஃபனைட் லூப். இப்போ இதுக்குள்ளே வந்து running desktop cd python. ஓகே இந்த நம்பர் 51. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன்னிங் சொல்லி அப்படியே ரன் ஆகி கொண்டே இருக்கு. இந்த while true என்றது எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. இட்ஸ் அன் இன்ஃபினைட் லூப். இட் இஸ் யூஸ் டு ரன் சம் இன்ஃபினைட் திங்ஸ். நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தோமே தெரியலை. மேபி இதை நாங்கள் பின்னுக்கு வர ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் ப்ரோக்ராமில். இப்போ என்ன செய்ய பண்ணுற அடுத்தது வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கோட் வந்து எப்பயுமே ரன் ஆகி கொண்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து யூசர் இம்போர்ட் ஓகே இன்புட் என்டர் சம்திங் அந்த டேட்டாவை எடுக்கும். அதற்கு அப்புறம் வந்து we are opening a file called open file name வந்து data.txt. அந்த data.txt நான் என்ன செய்ய பண்ணேன் at. உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொன்னால் append பண்ணுறது. ஸோ we can append. w போட்டால் ரிமூவ் ஆகிடும். ஓகே, அதில் அந்த ஃபைலை ஆல்ரெடி இதுக்குமா சொன்னால் அது ரிமூவ் ஆகிடும்ன்றபடியா ஏடி போட்டிங்க. இந்த டீன்றது டெக்ஸ்ட் டேட்டாவோட ஒர்க் பண்ண போகலாம்னு சொல்லியிருக்கோம். ஏன்றது அப்பெண்ட் பண்ண போகலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன செய்ய அடுத்தது f.write யூசர் இம்போர்ட் அதோடு சேர்த்து ப்ளஸ் ஸ்பேஸ், அதாவது வந்து ஒரு நியூ லைன் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணக்குள்ளன்னு சொல்லி. சப்போஸ் இஃப் யூசர் இம்போர்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங் லைக் ஸ்டாப் இப்படி ஏதாவது டைப் பண்ணால் what we need to do, we have to break the loop, which means this entire loop will be break. Then after the break cursor இங்கே வரும், இந்த இடத்துல வரும். வந்த உடனே we can simply close break. Before the break we have to close the file. Okay, you close the file and break it. Okay, ஸ்டாப்டுன்னு சொல்லி டைப் பண்ணணும்னு சொன்னால் இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். எப்பயுமே ரன் ஆகி கொண்டிருக்கேன். ரன் ஆகுள்ள என்டர் சம்திங் அந்த என்டர் பண்ணோடனே அந்த டேட்டாவை வந்து டெக்ஸ்ட் data.txt என்றக்குள்ளே போடும். அப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. என்டர் சம்திங். ஸோ ஐ ஹோப் இப்போ குணாவாகுள்ளன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் சொன்னால் டேட்டான்ற ஃபைலுக்குள்ளே இட் சுட் ட்ரை சம்திங். ஸோ ட்ரை பார்த்தீங்க சொன்னால் குணராகுணன்னு சொல்லி டைப் பண்ணிருக்கு. இப்போ ஏன் அதை ஃபஸ்ட் அதன் டைப் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட் அதன் தான் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிருக்கு. இதை நாங்களே மெனுவலாக இதை க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் data.txt. இப்போ அடுத்த லைன் வந்து Python it's a great programming language. Okay, next is C++. It's a best programming language. Like documents should be like I'm going home, not to.
okay, like that நான் enter பண்ண sentence எல்லாமே வந்து stored here. Okay, so பாத்தீங்க சொன்னா whatever we entered is stored in the application. இதுதான் வந்து இந்த simple program. இப்போ நான் என்ன செய்ய சொன்னா stopped ன்னு சொல்லி டைப் பண்ணேன், like stop. இப்போ வந்து program stop ஆயிடுச்சு. Okay guys, I hope you understood the logic behind this. இதுக்கு பின்னாடி இருக்கிற logic என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். I'll see you in the next video.